ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மள்ட்ட உள்ள பெரிய போலார் பேரட்டை வந்து ரீசெண்டாக களவு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ களவு எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்கட்டும், அதை வச்சு அவங்க டெவலப் பண்ணால் ஓகே தான். ஸோ அவங்க நல்லா இருந்துட்டு போட்டோம். அதுவும் இல்லாமல் அந்த பேர்லேருந்து வந்த குட்டிகளை நம்ம வளர்த்து அதில் ஒரு 2 பேரை நம்ம கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேராக கன்வெர்ட் பண்ணி இப்போ அதிலேருந்து நம்ம குட்டிகள் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இது நம்மளோட பிராண்டு என்றைக்குமே நம்மளை விட்டு போகாது. அதனால ஏன்னா போலார் பேரட்டை வச்சு தான் நம்ம வந்து வெளியே வந்தோம். அதனால் இப்போ அதில் உள்ள 2 பேரில் ஒரு பேர் வந்து நல்லாவே ப்ரைஸ் எல்லாம் வந்து பொறிச்சு, இது 2 வீக்கு குட்டி தான். 2 வீக்கு குட்டி நல்லாவே சைஸ் வந்துருச்சு. அது இல்லாமல் இப்போ இன்னொரு பேரில் உள்ள குட்டிகள் வந்து இப்போ தான் அது ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீ ஸ்விம்மிங் ஆன பிறகு அதோட வீடியோவும் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன் இப்போ யூடியூப்பில் வந்து சேல்ஸ் போஸ்ட்டு போடுறதில்ல அப்படின்னு கேட்டிங்க. ஸோ சேல்ஸ் போஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து நம்மளோட குரூப்பில் தான் இப்போ போட்டுட்ருக்கோம். இதில் ஃபுல்லாகவே யூடியூப்பில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம ப்ரீடிங் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து நம்ம குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சரியா? நம்மளோட குரூப் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் போலார் பேரட் வந்து கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் மட்டும்தான் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஹோல்சேல் அதே மாதிரி மேல் ஃபீமேல் மட்டும் பார்த்து விடுங்க அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ ஒன்லி நம்ம ப்ரீடிங் பேர் மட்டும்தான் சேல்ஸ் பண்ணுறோம், வேறு எதுவுமே நம்ம கொடுக்குறதா இல்லை. நிறைய பேர் ப்ரைஸ்லாம் கேட்டிங்க, ப்ரைஸும் நம்ம எதுவும் சேல்ஸ் பண்ணுறதில்ல. ஃபுல்லாகவே ப்ரீடிங் பேர் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்னொன்று, நம்ம கஸ்டமராக இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், ஸோ போலார் பேரட் இந்த ஒரு மீன் மட்டும் நம்மகிட்ட வந்து அட்வான்ஸாக பேமெண்ட் பண்ணி புக் பண்ணி அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ப்ரீடிங் பேர் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ண பிறகு எனக்கு அனுப்புனா போதும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு சொல்லப்போனால். ஏன்னா நம்ம ப்ரீடிங் பேர் செட் பண்ணதுக்கு 2 நாள் ஆகும். அந்த ப்ரீடிங் பேர் வந்து நம்மள்கிட்ட கன்ஃபார்மாக இது 2ம் ப்ரீடிங் பேர் தானா அப்படின்னு நான் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் கஸ்டமருக்கே மீன் டெலிவரி ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் ஒரு வாரமாவது ஆயிரும் நம்ம பேர் செட் பண்ணி கொடுக்குறது. சில கஸ்டமருக்குலாம் 2 வாரம்லாம் ஆயிருக்கு. ஸோ ஆனால் கன்ஃபார்மாக ப்ரீடிங் பேர் தான் நம்ம கொடுப்போம். நம்மள்கிட்ட வாங்கி உங்கள்கிட்ட எக்கு வச்சு குஞ்சு பறிக்கிற மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் இந்த ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக போய்ட்டுருக்கு. அதனால தான் போலார் பேரட்டோட சேல்ஸ் போஸ்ட்டு குரூப்லேயும் சரி போட்டதோட உடனே புக்கிங் ஆயிரும். அதனால தான் யூடியூப்லேயும் போட முடியல. ஸோ இந்த வீடியோவிலேயே நம்ம ப்ரீடிங் பேர் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக சொல்லியிருக்கேன். அடுத்து எப்படி ப்ரீடிங் பேர் செட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ எல்லோரும் நிறைய பேர் ரீசெண்டாக நம்மகிட்ட ஒயிட் போலார் பேரட்டு தான் அதிக பேர் கேட்டது. ஸோ அதனால் நம்மகிட்ட எவ்வளோ ஒயிட் போலார் பேரட்டு கொஞ்சம் அடல்ட்டு ஸ்டேஜ் நெருங்கியிருக்கோ அதை எல்லாத்தையும் எடுத்து ஒரே டேங்கில் போட்டிருக்கேன். நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா 1 feet டேங்க் தான். இதில் வந்து பிவிசி பைப்பு நான் 3 பைப்பு இதுக்குள்ளே வெட்டி வச்சுருக்கேன். இது எல்லாமே போலார் பேரட்டை பொறுத்த வரைக்கும் ப்ளூவில் வந்து உடனே நம்ம மேல் ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒயிட்டில் வந்து மேலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஃபீமேலை கண்டுபிடிக்க முடியாது லேஸில். அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போது நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த 3 பிவிசி பைப் வச்சுருக்கோம். மேலு வந்து இதில் எல்லாமே எனக்கு எந்தெந்த மேல்லாம் வந்திருக்குங்கிறது தெரியும். மேல் எல்லாமே சூப்பர் குவாலிட்டியில் வந்திருக்கு. எல்லாமே ஷார்ட் பாடியில் நல்லா உடம்பு வீதியாக வந்திருக்கு. இப்போ ஃபீமேலுக்கு அதாவது பேரை அதுவே செலக்ட் பண்ணி ஒதுங்கிடுச்சுன்னா அப்போ அந்த பிவிசி பைப்போட சேர்த்து நம்ம வேறு டேங்க்கு மாற்றிடுவோம். அவ்வளோதான், பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கே தெரிஞ்சிடும். அந்த ஃபைட்டு எதுவும் இல்லாமல் 2 போலார் பேரட்டு மட்டும் அந்த பைப்புக்குள்ளே நிற்கும். அந்த பைப்புக்குள்ளே வேறு எந்த மீனையும் விடாது. அந்த 2 மீனும் சேர்ந்து மற்ற மீன்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த 2 மீனை மட்டும் நம்ம தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இவ்வளோ தான் ப்ரீடிங் பேர் செட் ஆகிறதுக்குள்ளே மெத்தடு. அதுவும் இல்லாமல் நல்லா லோட் ஆகிட்டு ஃபீமேலுக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட்டாக இருக்கட்டும் ப்ளூவாக இருக்கட்டும், கண்டிப்பாக அந்த வயிற்று பகுதியில் ஒரு மஞ்சள் கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் பல்ப்பு கலர் கொடுக்கும். அப்போவே அது ஃபீமேல்னு நம்ம ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம். இதில் எனக்கு 1-2 ஃபீமேலு ஐடென்டி பண்ணேன். ஆனாலும் நான் மேல் ஃபீமேல் எடுத்து போட்டேன், அதுக்கு அந்தளவு பேர் செட் ஆகலை. ஸோ இந்த இப்போ செட் பண்ணியிருக்கிறதுல எப்படியும் நான் நாளைக்கு ஒரு 3லேருந்து ஒரு 4 பேர் கண்டிப்பாக செட் பண்ணிடுவேன். ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் கொடுத்துட்ருங்க. அது இல்லாமல் நம்ம அடுத்தடுத்து அப்டேட்டு நிறையா வச்சுருக்கேன். அடுத்து ரேம் ப்ரீடிங்கும் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ ரேம் ப்ரீடிங்கும் அடுத்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. ஸோ நம்ம போலார் பேரட் வளர்க்கணும் அப்படிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.